Hi viewers, welcome to the channel No More Ignorance of Law. After a long wait, இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்டர்வியூ செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த இன்டர்வியூ செஷனுக்காக நாங்களே ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். டு fulfill that dream, we have a special guest to our channel and the most apt and the best person to talk about sexual harassment of women at workplace, Advocate Reena Iswariya. She has done masters in constitutional law and international law, and she has done postgraduate diploma in both human rights resources as well as French law. So let's welcome her to the channel. And being a most brave and courageous woman, she has stood for almost 20 years in the field of law by a practicing advocate. Sexual harassment of women at workplace அப்படின்னு யோசிச்சாலே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போவே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கிளியராக சொல்லலாம். ஸோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் இஸ் த மோஸ்ட் காமன்லி ஃபேஸ் ப்ராப்ளம் பை எவ்ரி ஒர்க்கிங் உமன் இன் இந்தியா. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எதனால் வருது, எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், இதுக்கான லீகல் சொல்யூஷன்ஸ் என்ன, பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு கடைப்பிடிக்கலாம் அப்படின்றத பேசுறதுக்காக இந்த கெஸ்ட் வந்திருக்காங்க. So let's all listen to what she's saying. Sexual harassment நான் வந்து it is a very grave problem. ஆனால் அதை பற்றி நம்ம வெளியே பேசுறதுக்கு வந்து ரொம்ப யோசிக்கிறோம். ஸோ அதை பற்றின கிளாரிட்டி, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்படின்னா தான் வந்து வில் கெட் அ கான்ஃபிடென்ஸ். நம்ம வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு பெண்கள் வெளியில் கிளம்பிட்டோம், ஒரு தைரியத்தோடு வெளியில் போகணும், ஒரு ஸ்ட்ரென்த்தோடு வெளியில் போகணும் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் உரிமைகள் இருக்குது, நமக்கு என்னெல்லாம் சட்டங்கள் நமக்காக இயற்கியிருக்காங்க அப்படின்னு தெரிய வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ வெல்கம் மேடம், வெல்கம் டு அவர் சேனல் நோ மோர் இக்னோரன்ஸ் ஆஃப் லா. நாங்கள் வந்து எங்கள் சேனலில் நிறையா அவேர்னஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் யுவர் வேல்யூபிள் டைம். ஸோ இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி ஒரு ஜென்ரலாக பப்ளிக் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, I'm very thankful for inviting me for this program. I know you're making people aware of what are all the laws existing. என்ன சட்டங்கள் நம்மளை சுற்றி நம்ம பயன்பாட்டுக்கு இருக்குன்றது நீங்கள் தவறாமல் இந்த லாக்டவுன் பீரியடை அதுக்கு சரியாக பயன்படுத்திட்டு வரீங்க. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த ஆக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் அது எப்படி பிகின் ஆச்சு, ப்ரிவென்ஷன், ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெட்ரெசல் அப்படின்னு நம்ம இதை பிரித்து பார்க்குறோம். இதோட எய்ம் என்ன அப்படின்னா டு மேக் த விமன் லிவ் வித் டிக்னிட்டி and she has to be protected in the environment where she works. இதுதான் இதோட எய்ம். ஒரு பெண் வந்து சமூகத்தில் அவளுடைய சுயமரியாதையோட டிக்னிஃபைடாக அவள் வாழறதுக்கும் அதுக்கான ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமாக இந்த ஆக்ட் இருக்கும் அப்படிங்கிறத எய்ம் பண்ணி தான் the act was made. இப்போ இதோட ஆரிஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இட்ஸ் அ ஃபேமஸ் கேஸ். அஃப்கோர்ஸ் நம்ம லீகல் ஃபீல்டில் இருக்கிறதுனால நமக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும். விசாகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். ஸோ 1997 இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. பட் இந்த ஆக்ட் வந்தது 2013 தான். இப்போ இதுக்கு இந்தியாவுக்கு இந்த ஆக்டை கொண்டு வரத்துக்கான பேஸ் பார்த்திங்கன்னா ஒன்று இந்த விசாகா கேஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த செடா யுஎன் கன்வென்ஷன்ஸில் வந்து கன்வென்ஷன் ஆன் எலிமினேஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் விமன், தட் இஸ் செடா. ஸோ அந்த கன்வென்ஷனில் வந்து 4th கன்வென்ஷன், அந்த 4th கன்வென்ஷனில் தான் இந்தியா இஸ் சைனிங் த ப்ரொமல்கேஷன். We will enact laws with respect to women at working place. ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லாம் எதெல்லாம் வரும்? அதான் இப்போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்னென்னு நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். ஹராஸ்மெண்ட் அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இதுக்கு வந்து ஒரு ஹேர்லைன் டிஃப்ரென்ஸ் தான். ஹவு இட் இஸ் இன்டர்பிரட்டட், that is more important. Now sexual harassment அப்படின்னா சிலதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க as per this act, like sexual conduct, sexual advances, then sending sexual videos, messages or inviting messages அனுப்புறது, then porno videos, then unparliamentary words, gestures, acts, all this amounts to, இல்லை even the paintings,
ஜெஸ்டர்ஸ் செய்கையாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், வடிவமாக இருக்கலாம், வார்த்தைகளால் இருக்கலாம், எழுத்துக்களால் இருக்கலாம், எல்லாமே ஈவன் ஒருத்தர் ஒரு விதமா பார்க்குற எல்லாமே. பிகாஸ் டெஃபினெட்லி அந்த இன்டென்ஷன் என்னன்றதை ஒரு பொண்ணால் புரிஞ்சுக்க முடியும், அது ஒரு பொண்ணால மட்டுமே தான் புரிஞ்சுக்க முடியும். அதனால இதில் எல்லாமே வந்துடும். அதாவது ஜெஸ்டர் செய்கையால் வந்து ஆபாசமாக ஒரு சித்தரிக்கிறதோ, இல்லை தன்னோட செயல்களாலேயே அதை சித்தரிக்கிறதோ, இல்லை வந்து தன்னுடைய ஏதோ ஒரு எழுத்துக்கள் மூலமாகவோ இல்லை ஓவியங்கள் மூலமாக ஏதோ ஒரு வடிவங்கள் மூலமாகவோ வந்து செக்ஷுவலாக வந்து ஹராஸ் பண்ணுறது. ஸோ ஆல் திஸ் அமௌண்ட்ஸ் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இப்போ இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது இந்த ஆக்டுக்கு கீழே தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து ஐபிசியில் கூட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரெண்டுமே சேம் தான் இல்லையா? அதான் இந்த ஆக்ட்லேயே அதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் வந்து நீங்கள் யூ கேன் ஆல்சோ பிரிங் இன் ரேப். That is sexual harassment, which is very well defined in section 375 of IPC. So whatever crimes which is already there in IPC, which also forms part of this act. So அவங்கள வந்து அந்த IPC offenses மூலமாக எப்படி ட்ரை பண்ணணுமோ அப்படி தான் ட்ரை பண்ணணும். பட் இந்த ஆக்டுக்கு கீழே காக்னிசன்ஸ் இஸ் நாட் பாசிபிள். ஓகே. ஏன்னா நீங்கள் உங்கள் வீடியோவில் வந்து காக்னிசன்ஸ்னால் என்ன, நான் காக்னிசன்ஸ்னால் என்ன நீங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஆக்டுக்கு கீழே நோ கோர்ட் கேன் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் த அசன்ஸ். அது வந்து ஒரு ஆஸ்பெக்ட். இது எல்லாமே எதனால இவ்வளோ தூரம் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா, விக்டிமை வந்து ஒரு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. கன்சிடரிங் ஹர் ஃப்யூச்சர், ஹர் கரியர், ஹர் ஏஜ், ஹர் பர்சனல் லைஃப், the victim should not be exposed. That is most important in this act. So யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களோட ஒரு டீடைல்ஸ் வந்து வெளியிலே வரக்கூடாது. somewhat similar to நம்ம போக்ஸ்கோ ஆக்ட். exactly. அப்படி வெளியில வந்தாவே அதுக்குன்னு தனியா பனிஷ்மெண்ட் இருக்கு. it also amounts to harassment. Yes. So இதுல வந்து இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிச்சு. இப்போ இது வந்து திஸ் இஸ் ஆக்ட் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஒர்க் பிளேஸ். இப்போ அடுத்தது ஒர்க் பிளேஸ்னா எதெல்லாம் கவர் ஆகும்? ஸோ ஏன்னா இதுதான் முக்கியமா இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து தே மேபி டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அவங்களும் இதுல கவர் ஆவாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்போ வெறும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா அதை வந்து ஐபிசிலே நம்ம டீல் பண்ணிட்டு போயிடலாம். ஆமா. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ், அப்போ அந்த ஒர்க் பிளேஸில் அவங்களுக்கு நடக்கிற பாலியல் ரீதியான தொந்தரவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வரிசைப்படுத்தி பார்த்தோம். இப்போ அந்த வேலை செய்யும் இடம் ஒர்க் பிளேஸ்னா என்ன ஆஸ் பர் த ஆக்ட்? நீங்கள் ஒர்க் பிளேஸ்ன்னு நம்ம ஒரு ஜஸ்ட் இன் அவர் ஒர்க் பிளேஸ்ன்னு நினைச்சாலே நம்ம என்ன ஒரு பெரிய ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னு நினைப்போம். ஸோ ஈவன் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். எக்ஸாக்ட்லி. காமன் பார்லன்ஸில் தான் நம்ம இதை பார்க்கணும். See, if a maid is working in a house, that is her workplace. Correct. So it is a domestic workplace. So ஒரு வீட்டு வேலை செய்றவங்களா இருந்தா கூட இந்த ஆக்ட் வந்து அவங்க they can come under. அடுத்து பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டார்ல வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸ், வாட் எவர் ரன் பை த கவர்மெண்ட் இஸ் அ பப்ளிக் செக்டார். இப்போ ப்ரைவேட் செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு வாட் டு சே ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஈவன் அ மால், அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஏரியா. பட் இந்த ஒர்க் பிளேஸ்க்கு வந்து எசென்ஷியலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 10 எம்ப்ளாயீஸ் இருக்கணும் அப்படின்னு. பட் இப்போ ஒரு மெய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மெய்டு இருக்காங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற நியூக்ளியர் செட்டப்பில் ஒரு மெய்டு அங்கே வருவாங்க. ஷீ இஸ் புட் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் ஹர் ஒர்க்கிங் பிளேஸ் அண்ட் ஷீ இஸ் புட் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ ஷீ ஆல்வேஸ் டேக் அ ஷெல்டர் அண்டர் திஸ் act and she can approach the appropriate authority for her remedy. ஸோ நம்ம வீட்டில் இல்லாமல் வெளியே எங்கே போய் வேலை பார்த்தாலும், யார்கிட்ட போய் வேலை பார்த்தாலும் இந்த ஆக்ட் கவர் ஆகும். இன்னொன்று அன்ஆர்கனைஸ்டு செக்டார். அன்ஆர்கனைஸ்ட் செக்டாரில் வந்து உங்களை டிஃபைன் பண்ண முடியாது. 10 எம்ப்ளாயீஸ் கூட இருக்கலாம், அதுக்கு கம்மியாகவும் இருக்கலாம். பட் அதுக்காக அவங்களுக்கு இந்த ஆக்ட் அப்ளை ஆகாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ நம்ம இன் நட்ஷெல் சொல்லணும்னா anyone who is working, any woman in the course of their employment. So இது வந்து அவங்க ஒர்க் பிளேஸ்ல நடந்தா போதுமா,
இல்லை வந்து இப்போ 9 to 5 is my working hours வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் 5 எனக்கு வந்து மை ஆஃபீஸர் இஸ் ஆஸ்கிங் மீ டு ஸ்டே சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னா that will also be covered. That's what I say in the course of employment. For example, நீங்க ஒரு ஆஃபீஸ் டியூட்டியா நீங்க வெளியில out of your office setup நீங்க போயிருந்தாலும் it is the course of your employment. அங்க வந்து இந்த மாதிரி ஒரு harassment ஒரு எம்ப்ளாயிக்கு நடக்குதுனாலும் it is bound by this law. In fact, இப்போ suppose நான் சொல்ல situationல if a person is asked to stay after office hours with the intention of sexual harassment, அதுவே வந்து it is அதையும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. For example, ஒரு விமன் எம்ப்ளாயிக்கு வந்து அதிகமாக இன்க்ரிமெண்ட் கொடுக்கறது டு ப்ளீஸ் ஹர் அண்ட் டு மேக் ஹர் சக்கம் டு தேர் செக்ஷுவல் நீட்ஸ். அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை வந்து ரொம்ப லைக் மேக்கிங் அ ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஃபார் ஹர், பட் இன்டென்ஷன் இஸ் டு ஹராஸ் ஹர் செக்ஷுவலி. தேவையே இல்லாமல் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலில் அவங்க மேலே ஃபால்ட் ஃபைண்டிங்காக இருக்கிறது. ஆனால் அதோட இன்டென்ஷன் வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். So all these things also amount to sexual harassment. Madam, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த ஃபீல்ட். You are more than 20 years. இன்னைக்கு you are completing 20 years of service. Of course. So அப்படி இருக்கும்போது நீங்க என்ன மாதிரிலாம் கேसेस, என்ன மாதிரிலாம் women இந்த மாதிரி வந்திருக்காங்க, so that நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து they may இல்ல இந்த மாதிரி இது கூட நடந்தா கூட எனக்கு இது ஒரு ஹராஸ்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதான் நான் சொல்றேன், இப்போ ஒரு வேலை செய்யற இடத்துல வந்து ஒரு தவறான நோக்கத்தோட எல்லாரையும் அந்த டைமுக்கு ஆஃபீஸை விட்டு அனுப்பிச்சிட்டு ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டும் இருக்க சொல்றது, அதுக்கப்புறம் அவங்க வந்து இவங்களோட நீட்ஸ்க்கு வந்து ஒபே பண்ணலைன்னா அவங்க மேலே வந்து ஃபால்ஸ் அலிகேஷன் சொல்கிறது, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சேலரியிலேருந்து கட் பண்ணுறது, இல்லை அவங்களோட ப்ரொமோஷனை வந்து கட் பண்ண பார்க்குறது. திஸ் ஆர் ஆல் கிவிங் கிஃப்ட் பண்ணுறது கூட, அது அன்வான்ட் தேவையில்லாமல் ஒருத்தவங்களை ரொம்ப ஹைப் பண்ணுறது இன் ஆர்டர் அவங்கள ப்ளீஸ் பண்ண யூ கேன் get in return something அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தோடு பண்ணுறது. இதெல்லாம் in general everywhere it is happening actually. நிறைய இடத்துல நடக்குது. I can't specify the place or name of anybody, but இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய நடக்குது. இப்போ ஒருத்தவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக வந்து அவங்க எஃபிஷியண்ட்டாகவே இல்லைனாலும் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கறது, அவங்க எஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் அவங்கள மட்டப்படுத்துறது, ஏன்னா அவங்க வந்து இவங்களோட நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை. அந்த மாதிரி நிறைய டிஃபரன்சஸ் வந்து இது வந்து we can say like ஒரு பப்ளிக் செக்டார்ல இந்த மாதிரி சொல்லலாம். ஒரு பிரைவேட் செக்டார்ல ஒர்க் பண்றவங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க? பிரைவேட் செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேட் செக்டார்லேயும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். கொஞ்சம் ஒரு மேனேஜரியல் லெவலில் இருக்கிறவங்க, கொஞ்சம் பாஸியாக இருக்கிறவங்க வர ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்து அவங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக நீ நிறைய லீவ் எடுத்துக்கலாம், நீ வந்து யூ கேன் பி ஆப்சென்ட் ஃபார் லாங் டைம், அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் லைக் த ஒரிஜினல் எம்ப்ளாயருக்கு தெரியாமலே இதெல்லாம் நடக்குது. அது வந்து நான் பிரைவேட் செக்டாரில் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஒர்க் பிளேஸில் வந்து ஹராஸ்மெண்ட் நடக்கும்போது எம்ப்ளாயர் அவங்க மட்டும்தான் இதில் லைபிளா, இல்லை எனி அன்னொரு எம்ப்ளாயி ஒரு மேல் எம்ப்ளாயி இருந்தால் கூட தே ஆர் ஆல்சோ லைபிள்? அதுக்கு தான் இந்த ஆக்டில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வெரி டிரான்ஸ்பரண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி திங். நீங்கள் பப்ளிக் செக்டாரோ ப்ரைவேட் செக்டாரோ உங்களுக்கு வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ ப்ரைவேட் செக்டார்னா ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் த கன்சர்ன்ட் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஹூ இஸ் த எம்ப்ளாயர் இந்த இண்டஸ்ட்ரின்னு இருப்பாங்க. அவங்களோட ரோல் வந்து இதில் ரொம்ப முக்கியமானது. ஓகே, அவங்க வந்து ஒரு ரெகுலேஷன் மாதிரி they should have. அவங்க முதல்ல இந்த ஆக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருக்கு, திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் இன் அவர் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இந்த ஆக்டை பற்றியும் இதனால என்னென்ன நாங்கள் மெஷர்ஸ் எடுத்திருக்கோம் எங்களோட ப்ரிமிசஸ்லன்றத ஒரு கான்செப்ட் ஒரு நல்ல பிளேஸில் தே ஷுட் டிஸ்ப்ளே பப்ளிசைஸ் பண்ணணும். தட் இஸ் மஸ்ட் இன் திஸ் ஆக்ட். எல்லாருக்கும் தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைல்ட் லேபர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வி ஹவ் நாட் எம்ப்ளாய்டு எனி சைல்ட் லேபர் இன் திஸ் ப்ரிமிசஸ்ன்னு இருக்கும். தட் இஸ் அ மஸ்ட். அதே மாதிரி இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கும் we have an internal grievance committee in this premises. Okay. Whomever affected, any of the employee who is affected can approach the internal grievance committee for their remedy. So இப்போ வந்து
இதுல வந்து என்ன செக்ஷுவல் அஃபென்ஸ்னா என்ன, யார் வருவாங்க, அதெல்லாம் பார்க்கட்டும். என்னெல்லாம் வாட் கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் இந்த ஆக்டுக்கு கீழே இருக்கு? பனிஷ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ்குள்ளே அப்புறமா போகலாம். பட் ஒரு இன்டர்னல் கிரீவன்ஸ் கமிட்டி, அவங்க தான் இந்த ப்ராப்ளம்ஸை டீல் பண்ண போகிறவங்க. அது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயும் இட்ஸ் அ மஸ்ட். அந்தந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்குள்ளே இருக்கிற ஐஜிசியே அதை முடிவு பண்ணிட்டாங்க சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனி பாசிபிலிட்டி ஆஃப் கன்சிலியேஷன். இந்த விக்டிமும் வந்து அதுக்கு உடன்படுறாங்க, சரி இதை செட்டில் பண்ணி முடிச்சுக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன், நான் மன்னிச்சிடுங்கன்னு சொல்றத கூட ஏத்துக்க தயாரா இருப்பாங்க. ஓகே, லைக் அவருக்கு வந்து அந்த செஞ்சவர் வந்து உணரணும். அண்ட் அவங்களுக்கு வந்து அல்டிமேட்டா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ஆக்டோட நோக்கமே வந்து ஒரு சேஃபர் வொர்க் பிளேஸ் தான். சோ அவர் ஒன்ஸ் உணர்ந்துட்டாருன்னா அப்புறம் அது வந்து ஐ வில் நாட் ரிப்பீட் இட். பட் அந்த மாதிரி கன்சிலியேஷனுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா எல்லாருமே தப்பு பண்ணாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டு போய் மன்னிப்பு அது அந்த போனஃபைட்னஸ் ஆஃப் த கம்ப்ளைண்ட், ஹவு த விக்டிம் ஆல்சோ டேக்ஸ் இட், அதை பொறுத்து தான். பிகாஸ் பிஃபோர் கெட்டிங் இன் டு த என்கொயரி வந்து கன்சிலியேஷனுக்கான வாய்ப்புகள் இருந்தால் பாருங்க. ஓகே ஓகே. இப்போ நான் தப்பு பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கூட ஒரு ஆரம்ப கட்டத்தில், சரி இனிமே வந்து இது தொடர்ந்துச்சுன்னா இது வந்து அதிகப்படியான தண்டனை தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சிலியேஷனுக்கான வாய்ப்பே இல்லைன்னு விக்டிம் ஃபீல் பண்ணாங்கன்னா பெனால்ட்டி. அந்த மேல் எம்ப்ளாயியோட சேலரியிலேருந்து அந்த விக்டிம்க்கு காம்பன்சேட் பண்ண முடியுமா, அது ஒன்று. அந்த எம்ப்ளாயர் எல்லாருக்கும் சேர்த்த எம்ப்ளாயர் வந்து அந்த எம்ப்ளாயி மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க முடியுமா, லைக் அவரோட ப்ரொமோஷன் இதெல்லாம் கட் பண்ண முடியுமா. அப்புறம் ஒருவேளை சரி காம்பன்சேஷன் பெனால்ட்டின்னு போட்டுட்டாங்க, பெனால்ட்டியை வாங்குறதுக்கு அவர்கிட்டேருந்து வாங்குறதுக்கு அவர் வேலைக்கே வரல, ஒரு வருஷம் 2 வருஷம் வரல, எங்கேருந்து அவர் சம்பளத்துலேருந்து இங்கே கொடுக்கறது அப்படின்னா த மேட்டர் வில் பி ரெஃபர்ட் டு த ரெவென்யூ. அவரோட லொக்காலிட்டியில் அவருக்கு ஏதாவது இம்மூவபிள் அசெட்ஸ் இருக்கா, அந்த அசெட்ஸ்லேருந்து இவங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் பண்ண முடியுமா. இன்கேஸ் அவர் பண்ற ஆஃபென்ஸ் வந்து ரொம்ப கிரேவான ஒரு ஆஃபென்ஸா, நெக்ஸ்ட் அதான் ரொம்ப ஹீனியஸ் ரொம்ப சீரியஸ் ஆஃபென்ஸா இருக்குன்னா எம்ப்ளாயரோட டியூட்டி எப்படி இருந்தாலும் அந்த கமிட்டியில் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு ஹி ஹஸ் டன் த சீரியஸ் அஃபென்ஸ்னா அந்த எம்ப்ளாயரோட டியூட்டியே வந்து டு ரிப்போர்ட் இட் டு த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் எந்த லொக்காலிட்டி, அண்ட் அது அவங்களோட கோர்ஸில் அது போயிடும். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து வாட் ஆர் தி ஆஃபென்சஸ், என்ன பனிஷ்மெண்ட், இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு உங்களால் எதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவை பாருங்கள். என்ன ப்ரொசீஜர் இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை தடுக்கிறதுக்கான என்னென்னலாம் வழி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் இதை பார்க்கணுன்னு இல்லை, எம்ப்ளாயீஸ் கூட பாருங்கள். பார்த்தா தான் வந்து நம்ம கம்பெனிலையோ இல்லை நம்ம ஆர்கனைசேஷன்லையோ எப்படி இதை தடுக்கலாம் அப்படின்றது தெரியும். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதுலேயே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. வில் ட்ரை டு ஆன்சர் இன் தி டுமாரோஸ் வீடியோ. தேங்க்யூ.